வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாது தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற இருக்கும் திட்டங்கள், ஏற்கனவே நிறைவேற்றிய திட்டங்கள் போன்றவற்றை எடுத்து கூறி தங்கள் கட்சிக்காக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் வடசென்னை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் கலாநிதி வீரசாமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாக பேசினார். பிரச்சாரத்தின் போது உதயநிதி பேசியது தற்பொழுது கவனம் ஈர்த்து உள்ளது. அது என்னவென்றால், இலவச பேருந்து பயணம் திட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழக முதலமைச்சர் எனவும், மேலும் இந்த திட்டத்தின் மூலம் 465 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மகளிருக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும், மேலும் விடியல் பேருந்து திட்டத்தின் மூலம் மகளிர்கள் 900 ரூபாய் வரை சேமிக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். அதாவது உரிமை தொகை 1000 ரூபாய் மற்றும் விடியல் பயணம் மூலம் 900 ரூபாய் சேமிப்பு. இதனால் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1900 ரூபாய் வரை லாபம் என்பது போல கூறியிருக்கிறார். மேலும் 1000 ரூபாய் கிடைக்காத மகளிருக்கு தேர்தலுக்கு பின்னர் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.